வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைக்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக சுஷ்மா ஸ்வராஜ் பெருமிதம். பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஆதரவு எப்போதும் இருக்கும் என குலாம் நபி ஆசாத் உறுதி. பயங்கரவாத முகாம்களை தாக்கி அழித்த விமானப்படை வீரர்களுக்கு தலை வணங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. எதற்காகவும் யாரிடமும் இந்தியா அடிபணியாது எனவும் திட்டவட்டம். மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தோல்வியையே சந்திக்கும் என மு.க. அழகிரி உறுதி. தேர்தல் தேதி அறிவித்த பிறகு யாருக்கு ஆதரவு அளிப்பது என முடிவு. தேமுதிக கூட்டணி குறித்து ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பிரத்யேக தகவல். பிரதமர் நரேந்திர மோடி ஒருவரால் மட்டுமே இந்தியாவை வல்லரசு நாடாக உருவாக்க முடியும் எனவும் பெருமிதம். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகுவதாக நடிகர் ரஞ்சித் அதிரடி அறிவிப்பு. மாற்றம் முன்னேற்றம் ஏமாற்றமாகிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஜம்மு காஷ்மீர் எல்லையில் இருந்த பயங்கரவாதிகள் முகாமை இந்திய விமானப்படை குண்டு வீசி அழித்தது. இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையில் டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்திய விமானப்படையினரின் சர்ஜிக்கல் தாக்குதல் குறித்தும் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்தியா எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டன. இதையடுத்து அனைத்து கட்சி கூட்டத்தின் முடிவில் பேசிய மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத், தீவிரவாதத்தை ஒழிக்கும் பாதுகாப்பு படையினரின் முயற்சிக்கு தாங்கள் ஆதரவு கொடுப்பதாக தெரிவித்தார். பாகிஸ்தான் தீவிரவாத முகாம் மீது நடத்திய இந்திய விமானப்படை தாக்குதலில் 6 குண்டுகள் வீசப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்திய விமானப்படை நடத்திய சர்ஜிக்கல் தாக்குதலில் தீவிரவாதிகள் 300 பேர் கொல்லப்பட்டனர். ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாலக்கோட், முசாஃபராபாத், சகௌட்டி பகுதிகளில் உள்ள தீவிரவாத பயிற்சி முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியது. இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விஜய் கோகலே, சர்வதேச அளவில் பல்வேறு தீவிரவாத தாக்குதல்களை ஜெய்ஷ்-இ முகமது நடத்தியுள்ளதாகவும் பாகிஸ்தான் அனுமதியில்லாமல் ஜெய்ஷ்-இ முகமது தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லை எனவும் கூறினார். உளவுத்துறை அளித்த தகவலின் பேரில்தான் இந்த தாக்குதல் நடைபெற்றதாக கூறிய அவர், இந்தியா மீது ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாதிகள் மீண்டும் தாக்குதல் நடத்துவதாக வெளிவந்த தகவலை அடுத்துதான் தீவிரவாதிகளின் முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிட்டார். மேலும் பாகிஸ்தான் தீவிரவாத முகாம் மீது நடத்திய இந்திய விமானப்படை தாக்குதலின் போது 6 குண்டுகள் வீசப்பட்டதாகவும் அவர் விளக்கமளித்தார். பாலக்கோட் பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்ட ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத முகாம் மற்றும் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் புகைப்படத்தை உளவுத்துறை வெளியிட்டுள்ளது. பாலக்கோட், முசாஃபராபாத் உள்ளிட்ட பகுதிகளில் ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத அமைப்பின் முகாம்களை குறிவைத்து இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியது. இதில் 300 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் தாக்குதல் நடந்த இடங்களின் புகைப்படங்களை உளவுத்துறையினர் வெளியிட்டுள்ளனர். பாலக்கோட் பகுதியில் பயங்கரவாதிகளின் பயிற்சி முகாம் மட்டுமல்லாமல் ஆயுத கிடங்கும் அழிக்கப்பட்டது. இதில் AK ரக துப்பாக்கிகள், கையெறி குண்டுகள், வெடிமருந்துகள் மற்றும் டெட்டனேட்டர்கள் ஆகியவை அழிக்கப்பட்டன. தாக்குதல் நடந்த பயிற்சி முகாமில் இருந்த படிக்கட்டுகளில் அமெரிக்கா, இங்கிலாந்து, இஸ்ரேல் நாட்டின் தேசிய கொடிகள் வரையப்பட்டிருந்தன. மேலும் பயங்கரவாதிகள் நடந்து செல்லும் தரை விரிப்புகளாகவும் இந்த நாட்டின் தேசிய கொடிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இன்று நடந்த தாக்குதலில் முக்கிய பயங்கரவாதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் ஆப்கான் மற்றும் காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத செயல்களில் தொடர்புடைய மௌலானா அமார், மசூத் அசாரின் சகோதரர் மௌலானா தல்ஹா சயீப், மூத்த சகோதரன் இப்ராஹிம் அசார், முஃப்தி அசார் கான் ஆகியோரது புகைப்படங்களை உளவுத்துறை வெளியிட்டுள்ளது. விமானப்படையின் சர்ஜிக்கல் தாக்குதலை தொடர்ந்து சரியான நேரத்தில் இந்தியாவிற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் காஷ்மீர் எல்லையில் இந்திய விமானப்படை சர்ஜிக்கல் தாக்குதல் நடத்தியது. இதில் 300 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதோடு மட்டுமல்லாமல் பயங்கரவாதிகளின் முகாம்களும் அழிக்கப்பட்டன. இந்தியாவின் இந்த துல்லிய தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் தேசிய பாதுகாப்பு குழுவுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சரியான நேரத்தில் இந்தியாவிற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டே இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளது என கூறிய இம்ரான் கான், இந்தியாவின் தாக்குதல் குறித்து உலக நாடுகளிடம் புகார் கூறப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து பாகிஸ்தானில் நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்ட அவர் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவின் சர்ஜிக்கல் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தானின் போர் விமானங்கள் திரும்பிவிட்டதாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இந்திய ராணுவத்தின் 12 போர் விமானங்கள் தாக்குதலில் ஈடுபட்டன. இந்த அதிரடி தாக்குதலில் பாலக்கோட், சகோட்டி, முசாஃபராபாத் ஆகிய இடங்களில் உள்ள தீவிரவாத முகாம்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டன. ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத இயக்கத்தின் கட்டுப்பாட்டு அறையும் சின்னாபின்னமானது. அப்போது பாகிஸ்தானின் F-16 போர் விமானங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக கூறப்படுகிறது. எனினும் இந்திய விமானப்படையின் பலத்தை எதிர்கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் விமானங்கள் திரும்பிவிட்டதாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. பயங்கரவாத முகாம்களை தாக்கி அழித்த விமானப்படை வீரர்களுக்கு தலை வணங்குவதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, எதற்காகவும் யாரிடமும் இந்தியா அடிபணியாது என திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். காஷ்மீர் எல்லை அருகே இந்திய விமானப்படையின் சர்ஜிக்கல் தாக்குதலை அடுத்து டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அருண்ஜேட்லி, ராஜ்நாத் சிங், சுஷ்மா ஸ்வராஜ், நிர்மலா சீதாராமன் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் பங்கேற்றனர். இதனிடையே குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஆகியோரிடம் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதல் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் அளித்தார். இந்த நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் சுரு என்ற இடத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், எதற்காகவும் யாரிடமும் இந்தியா அடிபணியாது என திட்டவட்டமாக கூறினார். பயங்கரவாத முகாம்களை தாக்கி அழித்த விமானப்படை வீரர்களுக்கு தலை வணங்குவதாகவும் நாடு பாதுகாப்பாக இருக்கிறது என நாட்டு மக்களிடம் உறுதியளிப்பதாகவும் தெரிவித்தார். जाग रहा है देश मेरा, जाग रहा है देश मेरा, हर भारतवासी जीतेगा. हमें फिर से दोहराना है और खुद को याद दिलाना है. सौगंध मुझे इस मिट्टी की, मैं देश नहीं मिटने दूंगा. मेरा वचन है भारत मां को, तेरा शीश झुकने नहीं दूंगा. குஜராத்தின் சர்வதேச எல்லை அருகே பாகிஸ்தானின் ஆளில்லா விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டது. புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் இந்திய விமானப்படை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது குண்டுவிகளை வீசி தாக்கி அழித்தது. எல்லை தாண்டி வந்து இந்தியா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடி கொடுப்போம் என பாகிஸ்தான் கூறியுள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது. இதையடுத்து இந்திய ராணுவம் மற்றும் விமானப்படை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தில் அமைந்துள்ள சர்வதேச எல்லை பகுதி அருகே பாகிஸ்தானின் ஆளில்லா விமானம் ஒன்றை இந்திய விமானப்படை சுட்டு வீழ்த்தியது. வீழ்த்தப்பட்ட ஆளில்லா விமானத்தின் பாகங்கள் நங்காராத் கிராமம் அருகே விழுந்தன. அவற்றை கைப்பற்றிய ராணுவ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இஸ்ரேல் நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஸ்பைடர் என்றழைக்கப்படும் உளவு பார்க்கும் கருவி மூலம் டெர்பி ஏவுகணையை கொண்டு பாகிஸ்தானின் ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புல்வாமா தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்ததை அனைத்து சிஆர்பிஎஃப் வீரர்களும் கொண்டாடி மகிழ்ந்தனர். புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் காஷ்மீர் எல்லையில் இந்திய விமானப்படை சர்ஜிக்கல் தாக்குதல் நடத்தியது. இதில் 300 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதோடு மட்டுமல்லாமல் பயங்கரவாதிகளின் முகாம்களும் அழிக்கப்பட்டன. இந்தியாவின் இந்த பதிலடியை நாடு முழுவதும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். அதன் ஒரு பகுதியாக சத்தீஸ்கர் மாநிலம் தானோட்டில் 100க்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஒன்று கூடி கைகளை தட்டி பாட்டு பாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். जवानों का अलबेलों का मस्तानों का इस देश के यारों, इस देश के यारों क्या कहना है, देश है दुनिया का कहना, दुनिया का कहना, ये देश है दुनिया का कहना. भारत माता की जय, वंदे मातरम. भारत माता.
இதேபோல் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இந்தியாவின் சர்ஜிக்கல் தாக்குதலை பொதுமக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். மகிழ்ச்சியுடன் பட்டாசுகளை வெடித்த அவர்கள் தேசிய கொடியை கைகளில் ஏந்தி தேசப்பற்றை வெளிப்படுத்தினர். இதனிடையே புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினரும் இந்தியாவின் பதிலடியை பாராட்டியுள்ளனர். வரும் மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தோல்வியையே சந்திக்கும் என மு.க. அழகிரி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கப் போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேமுதிக கூட்டணி குறித்து ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நமது மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் பிரதமர் நரேந்திர மோடி ஒருவரால் மட்டுமே இந்தியாவை வல்லரசு நாடாக உருவாக்க முடியும் என குறிப்பிட்டார். முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் பேசிட்டு இருக்காங்க. 2011 அம்மா தேமுதிக கூட்டணி அமைச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெற்றோம். அதனால ஒரு நல்ல முறையில் ஒரு கூட்டணி சமூகமாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கு உள்ள சில பேர் ஊட இடைஞ்சல் பண்ண மாதிரி சில காரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஒரு சமூகமான முடிவு ஏற்படும். வலுவான ஒரு இந்தியா உருவாக வேண்டும், வலுவான பிரதமர் இருக்க வேண்டும். அது நரேந்திர மோடி உருவாக்க முடியும். கன்னியாகுமரிக்கு வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கருப்பு கொடி காட்ட வேண்டாம் என வைகோவிற்கு மீண்டும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா பாலிடெக்னிக் கல்லூரி மைதானத்தில் வரும் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள நிகழ்ச்சி ஒன்றில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளார். இதனை முன்னிட்டு நடைபெற்று வரும் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கருப்பு கொடி காட்ட வேண்டாம் என வைகோவிற்கு மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இன்றைய நிலையில் அதிமுக தான் தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சி என புகழாரம் சூட்டிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தேமுதிக விரைவில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மீண்டும் தெரிவித்துக் கொள்வது, நல்ல காரியங்களை துவக்கி வைப்பதற்காக நம்முடைய பிரதமர் கன்னியாகுமரிக்கு வர்றார். இந்த நேரத்தில் தயவு செய்து இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டாம் என்று மீண்டும் இன்னைக்கு நிலையில் எனக்கு தெரிந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய கட்சி தமிழகத்தினுடைய இன்றைய நிலை. தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வரும் பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரிக்கு வரும்போது கருப்பு கொடி காட்டுவது உறுதி என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாசிச மனப்பான்மை உடையவர்கள் அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக எந்த செயலுக்கும் துணிவார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தலைமை அமைச்சருக்கு தமிழக மக்களினுடைய எதிர்ப்பை, எங்களுக்கு நீங்கள் செய்த துரோகங்களை நாங்கள் கண்டிக்கிறோம் என்ற விதத்தில் அறவழியிலே நாங்கள் கருப்பு கொடி காட்டுகிறோம். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக மட்டும் வருகிறார், கட்சி கூட்டத்துக்கு மட்டும் வருகிறார் என்றால் நான் கருப்பு கொடி காட்ட மாட்டேன். அவர் அரசு விழாக்களையும் பக்கத்திலேயே நடத்துகிறார் என்பதனால் நாங்கள் அறவழியிலே கருப்பு கொடி காட்டுகிறோம். நிச்சயமாக என்னுடைய தலைமையிலே கருப்பு கொடி போராட்டம் 1ஆம் தேதி நடைபெறும். பாமகவின் மாநில துணைத் தலைவர் பதவியில் இருந்தும் அந்த கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் விலகுவதாக நடிகர் ரஞ்சித் அறிவித்துள்ளார். கோவையில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாற்றம் முன்னேற்றம் ஏமாற்றமாகிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். மடையன், புறம்போக்கு, ஒன்றும் தெரியாதவர்கள், அடிமை, ஐந்தறிவு படைத்தவர்கள், ஆண்மையற்றவர்கள், இப்படி கீழ்த்தரமான விமர்சனங்களை எல்லாம் ஆளுங்கட்சி மேல தினமும் போன ரெண்டு வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி, 1 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேசிட்டு யாரை எதிர்த்து போராடுறோமோ டக்குன்னு அவங்க காலிலேயே போய் காலை கட்டி பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு ஒன்னா உட்காந்து விருந்து சாப்பிட்றது, அதை என்னாலலாம் ஜீர்ணிக்கவே முடியாதுங்க. ஒரு நல்ல ஒரு மாற்றம் வராதா அப்படிங்கிற நினைப்பில் நான் போனேன் நான். பட் மாற்றம் முன்னேற்றம் இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். டாஸ்மாகில் மதுபானம் வாங்க ஆதார் அட்டையை ஏன் கட்டாயமாக்க கூடாது என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. டாஸ்மாக் விவகாரம் குறித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது தமிழக அரசுக்கு நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். டாஸ்மாகில் மதுபானம் வாங்க ஆதார் அட்டையை ஏன் கட்டாயமாக்க கூடாது, டாஸ்மாக் கடைகள் திறந்திருக்கும் நேரத்தை ஏன் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை என மாற்றக்கூடாது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர்.
மேலும் டாஸ்மாக் கடைகளுடன் இணைந்திருக்கும் பார்களை ஏன் மூடக்கூடாது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இதுகுறித்து மார்ச் 12ஆம் தேதிக்குள் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டனர். அயோத்தி பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க நடுநிலையாளர்களை நியமிக்கலாமா என்பது குறித்து அடுத்த மாதம் 5ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பாபர் மசூதி இருந்த நிலத்தை மனுதாரர்கள் 3 பிரிவினர் பிரித்துக் கொள்ள அலகாபாத் உயர்நீதிமன்றம் யோசனை வழங்கியது. ஆனால் இதனை எதிர்த்து 3 பிரிவினரும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த மனுக்கள் மீதான விசாரணை தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அயோத்தி விவகாரத்தை நிலப்பிரச்சனையாக பார்க்கவில்லை என்றும் 2 மதங்கள் இடையே உள்ள பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கவே முயற்சிப்பதாகவும் நீதிபதிகள் கூறினர். மேலும் அயோத்தி பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க நடுநிலையாளர்களை நியமிக்கலாமா என்பது குறித்து அடுத்த மாதம் 5ஆம் தேதி உத்தரவு பிறப்பிப்பதாக தெரிவித்த அவர்கள் வழக்கை ஒத்திவைத்தனர். செய்திகள் தொடர்கின்றன. விபத்து மற்றும் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த 15 காவலர்களின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விபத்து மற்றும் உடல்நலக்குறைவால் 15 காவலர்கள் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்த 15 காவலர்களின் குடும்பத்தினருக்கு தளர்ந்து ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டுள்ள அவர், துயர சம்பவங்களில் உயிரிழந்த 15 காவலர்களின் குடும்பத்திற்கும் தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். மக்களின் மனம் மாசுபடாமல் இருக்க செய்தி சேனல்கள் பெரிதும் உதவுவதாக நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். தனியார் கட்டண சேனல்களில் விளம்பரங்கள் வெளியிட தடை விதிக்க கோரிய வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. இதனை விசாரித்த நீதிபதிகள் போட்டி போட்டுக்கொண்டு செய்திகளை வெளியிடும் செய்தி சேனல்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர். அண்மை செய்திகளை உடனுக்குடன் தருவதால் பெண்கள் சீரியல்களை தவிர்த்து செய்தி சேனல்களை பார்க்கின்றனர் என்றும், செய்தி சேனல்கள் வெளியிடும் பிரேக்கிங் செய்திகளால் மக்களின் மனம் திசை திரும்பியுள்ளது என்றும் நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்தனர். மக்களின் மனம் மாசுபடாமல் இருக்க செய்தி சேனல்கள் பெரிதும் உதவுவதாக கருத்து தெரிவித்த நீதிபதிகள் வழக்கு தொடர்பாக ட்ராய் மற்றும் மத்திய ஒலிபரப்புத்துறை செயலர் பதிலளிக்க உத்தரவிட்டனர். மேலும் வழக்கு விசாரணையை மார்ச் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். முல்லைப் பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளை ஐவர் குழு ஆய்வு செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் உள்ள முல்லைப் பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளை ஐவர் குழுவினர் பார்வையிட்டனர். இதில் கேரள நீர்வளத்துறை பொறியாளர் கிரிஜா பால், உதவி பொறியாளர் பிரசித், தமிழக பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சரவணகுமார், உதவி கோட்ட பொறியாளர் சாம் இருவின் மற்றும் கேரள நீர்வளத்துறை அதிகாரிகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு சென்று ஆய்வு செய்தனர். கூட்டணி வைத்ததன் மூலம் அதிமுக பாஜகவின் துரோகம் அம்பலமாகியுள்ளதாக மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாகிஸ்தானின் ஆளில்லா விமானம் மீது தாக்குதல் நடத்தியிருப்பது தேர்தலுக்கான நாடகம் என்றும் குற்றம் சாட்டினார். பாஜக கூட்டணிக்கு போகுதோ, அதிமுக கூட்டணிக்கு போகுதோ, அத்தனை பேருமே தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவர் என்பது அம்பலமாக இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டிற்கு, தமிழினத்திற்கு துரோகம் செய்யக்கூடிய, சமூக நீதிக்கு துரோகம் இழைக்கக்கூடிய கட்சிகளை தொடர்ச்சியாக நாங்கள் அம்பலப்படுத்தும். அதாவது பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்துறதுங்கிறது தேர்தலுக்காக நடத்தப்படக்கூடிய ஸ்டண்ட் தானே ஒழிய அதற்கான நாடகம் தானே வேற ஒன்றும் கிடையாதுங்க. உண்மையாலுமே பாகிஸ்தான் இந்த பயங்கரவாதத்தை செஞ்சிருக்குன்னா அந்த ஆதாரத்தை கொண்டு போய் ஐநாவையில வைத்து பாகிஸ்தானின் மீது பொருளாதார தடை கொண்டு வரணும். ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருவதாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஸ்டெர்லைட் கழிவுகள் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே அகற்றப்பட்டதாகவும் கூறினார். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பத்தி உங்களுக்கு ஏற்கனவே பத்திரிக்கை செய்தி எல்லாமே கொடுத்துட்டோம். இப்போதைக்கு நம்ம கழிவுகள் அங்கே கம்ப்ளீட்டா மூடுறது தான் நம்மளுடைய நோக்கம். அங்கே எந்த விதமான கழிவுகள் இருக்கக்கூடாது, உள்ள எந்த விதமான ஆக்டிவிட்டி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே உள்ள இந்த எல்லா கழிவுகள் வெளியே அனுப்புறது மக்களுடைய சேஃப்டி, மக்களுடைய பாதுகாப்பு கருதி தான் நம்ம இந்த கழிவுகள் அகற்ற வேலையை ஆரம்பிச்சிருது. ஸோ கண்டிப்பாக 100% இந்த கழிவுகள் எல்லாமே வெளியே அகற்றப்படும். இந்த ஆலை நிரந்தரமாக மூடுறதுக்கான எல்லா நடவடிக்கைகள் அரசு சார்பாக எடுக்கப்படும் தெரியும்.
நாடு முழுவதும் மலபார் கோல்ட் ஜுவல்லரிக்கு சொந்தமான 200 இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். மலபார் கோல்ட் ஜுவல்லரி வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக வருமான வரித்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து நாடு முழுவதும் உள்ள மலபார் கோல்ட் ஜுவல்லரி குழுமத்திற்கு சொந்தமான 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். தமிழகத்தில் சென்னை, கோவை உள்ளிட்ட 64 இடங்களில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் முடிவில் வரி ஏய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் வெளியாக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இதேபோன்று புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதியில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான ஜவுளி கடை மற்றும் அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். கடை ஊழியர்களை வெளியே விடாமல் கடைக்குள்ளேயே வைத்து அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். கடைக்குள் இருந்த வாடிக்கையாளர்கள் கடுமையான சோதனைக்கு பின்னரே வெளியே அனுப்பப்பட்டனர். வருமான வரித்துறை சோதனையால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடனான சந்திப்பில் அரசியல் இல்லை என கூறிவிட முடியாது என கமல்ஹாசன் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சிகளும் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் டெல்லி சென்ற மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவைத் தேர்தல் கூட்டணிக்காக எல்லோரிடமும் கைகுலுக்க முடியாது என தெரிவித்தார். எனினும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடனான சந்திப்பில் அரசியல் இல்லை என கூறிவிட முடியாது என குறிப்பிட்டுள்ள கமல்ஹாசன், தமிழகத்தில் தாங்கள்தான் ஏ டீம் என்றும் தாங்கள்தான் வெற்றி பெறுவோம் எனவும் கூறினார். ஆக நாங்கள் இப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவரிடம் சொல்லி வாழ்த்துக்கள் பெறுவதும் அவரை தமிழகம் வர வேண்டும் என்று அழைப்பதும் எங்களுக்கு கடமையும் பெருமையும். அதைத்தான் செய்ய வந்தார். கோத்தகிரி அருகே கிளப் ரோடை சுற்றியுள்ள பகுதிகளில் பற்றி எறும் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அடுத்த கிளப் ரோடு சுற்றியுள்ள பகுதிகளில் திடீரென தீ பற்றி எரிந்தது. இதனை கண்ட அந்த பகுதி மக்கள் தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். திடீரென பற்றிய காட்டுத்தீயால் அந்த பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காணப்பட்டது. காட்டுத்தீயால் அந்த பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹொசூர் அருகே காட்டு யானைகள் தஞ்சமடைந்துள்ளதால் கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே சானமாவு வனப்பகுதியில் 15 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. கடந்த மாதம் விரட்டப்பட்ட யானைகளில் 15 யானைகள் தற்போது ஹொசூரை அடுத்த சானமாவு பகுதியில் முகாமிட்டு பொதுமக்களை அச்சுறுத்தி வருகின்றன. இதன் காரணமாக போடூர், ஆழியாலம், காமன் தொட்டி உள்ளிட்ட வனப்பகுதிகளை ஒட்டியுள்ள கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை அருகே புதியதாக திறக்கப்பட்டுள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி பெண்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே உள்ள ராமசாமி நகரில் கடந்த 4ஆம் தேதி புதியதாக டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டது. உயிர்காக்கும் மருத்துவமனை அருகே உயிரை கொள்ளும் டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த வாரம் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு வார காலத்திற்குள் கடை அகற்றப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். ஆனால் கடை அகற்றப்படாததால் ஆத்திரமடைந்த பெண்கள் கடையை திறக்க முடியாதபடி செங்கற்களை அடுக்கி தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பெண்கள் பணம் பெற்றுக்கொண்டே போராட்டத்தில் ஈடுபடுவதாக காவல்துறையினர் கூறியதால் ஆத்திரமடைந்த பெண்கள் வேலூர் நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிங்க வருவாங்க, பேசி தீக்குவாங்கன்னு சொன்னாங்க. எதுவுமே ஒண்ணு சொல்ல வந்தாங்க, சமாதானம் பண்ணாங்க. நாங்களாம் வீட்டுக்கு போலான்னு கிளம்புற நேரத்துல என்னட்டாங்க, வந்துங்க 100 ரூபாய் வாங்கின்னு வந்து இங்க போராட்டம் பண்றீங்களான்னு கேட்டாங்க. எங்க குடும்ப வாய்க்காக நாங்க வந்து போராட்டம் பண்றோம். எங்க பெண்கள் பாதுகாப்புக்காக போராட்டம் பண்றோம். எங்க பசங்க பாதுகாப்புக்காக போராட்டம் பண்றோம். எதனால அவங்க சொன்னாங்க 100 ரூபாய் வாங்கின்னு வந்து நிக்கிறேன், அது எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். அவங்க எங்க மூஞ்செல்லாம் பார்த்தா 100 ரூபாய் கூலி வாங்கின்னு வந்து எங்க போராட்டம் பண்றோமா சார்? எங்க உரிமைக்காக, எங்க பாதுகாப்புக்காக வந்திருக்கிறோம் சார். எங்களை பார்த்தா 100 ரூபாய் வாங்குற மாதிரி சேர்த்தா எப்படி சொல்லலாம்? பெரிய அதிகாரி எங்களை பார்த்து 100 ரூபாய் வாங்கிட்டு வந்து இங்க வெயில நிக்கிறோம் சொல்லிட்டு காலையில இருந்து போராட்டம் பண்றோம் சார். எப்படி எங்களை